அனைவருக்கும் வணக்கம். சிவி பயணம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார காணொலியில் நம்ம டென்மார்க்கில் ஒரு இந்திய உணவு திருவிழா நடத்துகிறாங்க. கோப்பனேகன்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி நடத்தினாலும் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் போயிட்டேன். என்னென்னலாம் சாப்பாடு அங்கே வச்சுருக்காங்க, சாப்பாடு எப்படி இருக்குது, யாரெல்லாம் வராங்க இந்த உணவு திருவிழாவுக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுபோக இங்கே இருக்க உணவெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு மதிப்பாய்வுரை வழங்குறேன். அதாங்க ரிவ்யூ அப்படிங்கிறத தமிழில் சொன்னேன். வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போவோம். நம்ம ரவி அண்ணா அடி அருமையாக பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ, திருப்புடா வண்டிய. மாமா இல்ல ஆமா அது எவனோ. ஆஹா, ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே. வரவேற்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நமக்குன்னே பூத்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பூக்கள் எல்லாம். கோப்பனேகன்லேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி வச்சும் இத்தனை பேர் வந்திருக்காங்க. எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்கள். நமக்கு எதுவும் மீதுமானு தெரில. தொடங்கி 1 மணி நேரம் ஆகுது. அங்கெல்லாம் நிறுத்த முடியாமல் வண்டி பாருங்கள், சாலை ஓரமெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் வெளியே வண்டி நிற்கிற அளவுக்கு உள்ள கூட்டத்தை காணுமே. எல்லாம் உள்ளே அரைக்கி போயிருப்பாங்களோ. வருகை பதிவில் எழுதிட்டு தான் போகணும். காசை கொடுத்துட்டிங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி துண்டு சீட்டை கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம தனியாக உள்ள காசை கொடுத்து வாங்கக்கூடாது. இங்கே இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் விலை உண்டு. 25 குரோனரு, 15, 10. ஆஹா, வெத்தலை கடையெல்லாம் வச்சுருக்காங்க போய். அதை எப்படி செய்யறதுன்னெலாம் எழுதியிருக்காங்க பாரு. வெத்தலையை ஏன் சாப்பிட்றோம், இந்த மாதிரி சர்க்கரை வியாதிக்கு நல்லது அப்படி இப்படின்னு, அப்புறம் இந்த புண்ணெல்லாம் ஆற்றும், அந்த மாதிரி பல தகவல்களை கொடுத்துருக்காங்க. melon seed, pumpkin seed, and the sunflower seed, and we have coconut and roasted because it will not இந்த மாதிரி வெத்தலை போடுறதுனால இருக்க நன்மைகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம கடையில் கோழியெல்லாம் வச்சுருக்காங்க சிறப்பாக. ஏப்பா குக்குக்கு செஃப்புக்கு தமிழில் என்னப்பா? சரி விட்டுருவோம், சண்டைக்கு வந்துடுவாங்களே. கோழி முறுக்கெல்லாம் சுட்டு போற்றி வச்சுருக்காங்கப்பா. ஆமாம் ஆமாம், மோர். ஆசம். இந்த காசுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் இருக்குல்ல, அந்த கோழியோட டெக்ஸ்சர் அப்படியே அருமையாக இருக்குது. சாஃப்டாக மேலே ஒரு லேயர் மட்டும் அப்படி இப்படி க்ரீமியாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக இருக்குது. சிக்கன்னா வந்து இப்படி தான் இருக்கணும். அருமையாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாமே வீட்டில் செஞ்சது அப்படின்றதுனால நம்பி சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுபோல் என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு உணவகத்துக்கு போனீங்கன்னா வந்து ஒரு 150 குரோனர் கிட்டத்தட்ட 1800 2000 ரூபா வாங்கிடுவாங்க ஒரு தட்டுக்கு. ஆனால் அதில் ஓரளவுக்கு நிறைய இருக்கும். அதில் ஒரு பாதி இல்லை ஒரு கால்வாசி தான் இதில் கொடுக்குறாங்க. இருந்தாலும் விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது உணவகத்தை விட விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நிறைய இதை வந்து சுவைச்சு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 20 குரோனர், அதாவது 200 ரூபா கொடுத்துலாம் இங்கே பிரியாணி வாங்கவே முடியாது. ஆனால் இந்த கடையில் வாங்கிடலாம். உணவகத்தில் 200 ரூபாய்க்கு பிரியாணி தரமாட்டாங்க. ஏன்னா பிரியாணி குறைஞ்சபட்சம் 1800 ரூபா 2000 ரூபா ஆயிடும். அதுவே இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்குலாம் நல்ல பிரியாணி சாப்பிட்றலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். அது மாதிரி நிறைய வாங்கி சாப்பிட்லாம்ல நீங்கள் இங்கே. அதுதான் ஒரு முக்கிய இதுவே இந்த இதில். நீங்கள் பாருங்க, கறி இங்கே இருக்கு, எடுத்து சாப்பிடு. சாரி, கோழி எப்படி இருக்கு? பொரிச்ச கோழி. சொல்லு, வாய் திறந்து. நல்லா இருக்கா? செம்மையா இருக்கா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கா? சரி சாப்பிடு, எடுத்துக்கோ. சாப்பிட்டு அங்கேருந்து எடுத்துக்கோ. எங்கடா அல்வாலாம் வச்சுருக்கேன் நீங்கள்? அல்வா காணும். என்ன கிண்டிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன வெறித்தனமாக மூடியெல்லாம் வச்சுருக்கீங்க? ஓ, வெளியே இது அழுக்காயிடக்கூடாதுண்ணா. சுகாதாரம். ஆமாப்பா, பார்த்த உடனே அருமையாக இருக்குப்பா. இங்கே ஏதோ குலாப் ஜாமுனு, ஏடா வெதுப்பியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த குலாப் ஜாமுனுக்கு தமிழில் யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கடா. டே
ஆஹா, கறி சோறு புதினாவெல்லாம் போட்டு ஏதோ செஞ்சுருக்காங்க கோழி கறிக்கு தொட்டுக்க. எவ்வளோ இது விலைப்பட்டியலா? ஏய் தளபதி நீங்கள் தானடா அது? எல்லாம் வெளியூர்காரங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்தெல்லாம் சாப்பிட வர்றதுனால என்னென்ன போட்டிருக்கோன்னு போட்டிருக்காங்க, என்னென்ன போட்டு செஞ்சோன்னு. ஏன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த கடலை எல்லாம் ஒத்துக்கிறாது, இல்லை சிலர் வந்து இந்த மாதிரி கறி சாப்பிட மாட்டேன்னுவாங்க. அதுக்காக என்ன போட்டு செஞ்சோம்னு கொடுக்கணும். வடை புளியோதரைன்னு என்னென்னமோ வச்சுருக்காங்க. போய் ஏற்கனவே இவங்களையும் பொட்டலங்கட்டியும் வச்சுருக்காங்க. நான் இதுக்கு தெரியாமல் டப்பாவெல்லாம் கொண்டு வந்துட்டேன்ப்பா. இந்த இனிப்பு பருப்பு உருண்டை வச்சுருக்காங்க, வடை புளியோதரை பப்ஸு பஜ்ஜி லஸ்ஸி. இஸ் திஸ் லஸ்ஸி ஆர் வாட் இஸ் திஸ்? பாதாம் மில்க். ஓகே, பாதாம் மில்கில் முழுக்க பாதாம் நிறையா போட்டிருக்காங்களோ, இல்லை மிதக்குதா? $400 இவ்வளோ தானே நினைக்காதீங்க. கடைக்கு போனால் இதை விட 2 மடங்கு தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து கிட்டத்தட்ட 1800 2000 வாங்கிடுவாங்க. அதனால் இது கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு $400 இது ரொம்ப தகும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பிரியாணி நல்லா அம்சமாக இருக்குது. டென்மார்க் வந்த இந்த 10 வருஷத்தில் நான் கடையில் இவ்வளோ சுவையாக சாப்பிட்டதே கிடையாது. எல்லாருமே தனியாளுங்க வீட்டில் பண்ணுறது எல்லாமே சிறப்பாக இருக்குது. நிறையா கறி போட்டு வேறு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கேருந்து வர்ற அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு இதை எதில் செஞ்சது, என்னெல்லாம் உள்ளே போட்டிருக்கு, எப்படி செஞ்சுருக்கு, எண்ணெயில் பொரிச்சதா இல்லை அடுப்பில் வச்சு சுட்டதா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதுதான் சுவாரஸ்யமும் கூட. நம்ம மக்களோட மூஞ்சிலெல்லாம் பார்க்கணுமே. அப்படியே இந்த உணவை பற்றி பேசும்போது நாங்கள் இதை போட்டோம், அதெல்லாம் பண்ணோம், இதை செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோன்னு அதுவே ஒரு தனி மகிழ்ச்சி. என்ன பொழுது வரைக்கும் வர்றவங்கள்ட்ட திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஒரு 20-30 தடவைக்கு மேலேயாச்சும் ஒரு நாளைக்கு ஒரே விஷயத்த சொல்லணுன்னா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. மற்றபடி எல்லாம் சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க இன்னைக்கு. இந்த அல்வா எவ்வளோப்பா? இது 15 30 இது? அதான் இது ஸ்மாலாக பெருசா? இது பெருசா? ஓ சரி சரியா. சரி இந்தாங்க அல்வா கொடுங்க. நானே டப்பா கொண்டு வந்திருக்கேன். இங்கிட்ட இருக்கு டப்பா. வேணாம் சாப்பிட்றதுக்கு இல்லை, வீட்டுக்கு கொண்டு போகணும். எனக்கு தானே அதெல்லாம் தெரிஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எல்லாருக்கும் எப்படி 30க்கு வருதோ அது கொடு. எப்படி பார்த்தாலும் அதை கடையில் போய் எப்படா வாங்க முடியும்? 30 கிரோனருக்கு தருவாங்களா என்ன? இதுக்கு மேலே இவ்வளோதான் தருவாங்க. என்ன பாரு வேணும்? சிக்கனா? உன் சத்துக்கு உனக்கு சிக்கன் வேணும்டா. சிக்கன் நல்லா எல்லாருக்குமே வந்து சமைக்கிறவங்களுக்கெல்லாம் தலையில் உரை, கைக்கு உரை எல்லாம் போட்டு நல்லா சுத்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே உணவகத்துலேயுமே கூட இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. அந்த வகையில் நல்லா சுத்தமாக இதை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறப்பு விருந்தினர் பாலாஜி, பாஷினி. இந்த மாதிரி உணவு திருவிழாவுக்கு வர்றதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா நண்பர்களையும் இங்கே வச்சா நீங்கள் பார்த்துடலாம். அதுபோக எந்த நண்பர்களும் அவங்க வீட்டில் எதையும் சமைச்சிக்கிட்டு கழுவிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம போகிறப்போ இங்கே வந்தோம்னா அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு பேசிட்டு போயிடலாம். இந்த கடையில் மட்டும் கூட்டம் அம்முது. என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. ஒரு தோசை 350 ரூபாயான்னு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கடைக்கு போனீங்கன்னா இதுக்கே 1000 ரூபா வாங்கிடுவாங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் இது உங்களுக்கு லாபம் தான் இங்கே வந்து சாப்பிட்றது. பிரியாணிலேயே பல வகை வச்சுருக்காங்க. There is mango lemonade. Okay, mango lemonade is also.
செட்டிநாடு, ஹைதராபாதி. அங்கே கடையெல்லாம் பார்த்தோம். ஆனால் நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க. சிலது வந்து வீட்டிலேயே சமைச்சு கொண்டு வருவாங்க, சிலதெல்லாம் இங்கேயே வச்சு சமைப்பாங்க. நம்ம ரவி அண்ணா அடி அருமையாக பொரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. என்ன பொரிக்கிறீங்க? சிக்கன் 65. கோழியா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கோழி 65 அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளோட இதை வந்து சமைக்கிறதுக்கு இது இந்த பள்ளியோடைய சமையலறை. அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு இந்த விழாவுக்காக அப்படி கொடுத்தாங்க. இதை வந்து ஒவ்வொரு கடை வச்சுருக்கவங்களுக்கும் ஒவ்வொரு அடுப்பு இங்கே வருங்க. அவங்கவுங்களுக்கும் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்துலேயே தண்ணி எல்லாமே இங்கேயே இருக்குது. முழுசாகவுமே கூட நீங்கள் இங்கேயே சமைக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் வீட்டில் சமைச்சு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ தோசை ஊற்றுறது அதெல்லாம் இங்கே ஊற்றிக்கலாம். இல்லை இந்த கோழியை வந்து லேசாக பொரிச்சு எடுக்கணுன்னா இங்கே பொரிச்சிக்கலாம். குழம்பு வைக்கிற மாதிரியெல்லாம் வீட்டிலே குழம்பு வச்சிடுறாங்க. பெரும்பாலும் சீக்கிரமாக சுடுறதை மட்டும் இங்கே செஞ்சுக்கிறாங்க. பச்சியெல்லாம் பார்க்குறதுக்கே வாய் ஊறுதுப்பா. நம்ம வீட்டில் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் இதோட கஷ்டம் என்னென்னு. மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் கலக்கணும், அது சரியான பதத்தில் கலக்கணும், அதுக்கப்புறம் அதை சரியாக சீவி எடுக்கணும், அதில் முக்கி பொரிச்சு எடுக்கணும், பொரிச்ச எண்ணெயை வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். இப்படி எவ்வளோ வேலைகள் இருக்கும் அதில். நம்ம லேக்காக போய் கடையில் ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு வந்துடுறோம். அதுவும் வெளிநாட்டில் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி உணவு திருவிழாவுக்கு போனால் தான் உண்டு. மொத்தமாகவே ஒரு 10 இல்லை அதிகபட்சம் வந்து ஒரு 15 கடை இருக்கும். ஆனால் மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காலையிலேருந்து ஒரு 500 பேருக்கு மேலே வந்துட்டு போயிட்டா தான் சொல்கிறாங்க பதிவேட்டில். பெரும்பாலும் வர்றவங்கெல்லாம் வந்து மூட்டை கட்டி கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. கூட்டம் வர போய்கிட்டே இருக்குது. அப்படியே வர்றாங்க, மூட்டை கட்டுறாங்க, கிளம்புறாங்க. ஏதோ இவங்க புண்ணியத்தில் இன்றைக்கி நமக்கு சமைக்காமே சாப்பிட்டாச்சு. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.